வணக்க மக்களை, சட்டமன்ற வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சீட்டு கட்டாய் சரியும் எடப்பாடியின் கோட்டையா? மீட்டிங்கில் மிஸ்ஸான மாஜிக்கல், வாய் திறக்காத டிஜே. வாங்க வீடியோவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் புதிய அரசு அமைந்ததிலிருந்தே தமிழகத்தில் கண்டிப்பாக புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் விதமாகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் நிலையாட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் விஜயின் அதிரடியான அடுத்தடுத்த நடவடிக்கை என்பது மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவின் விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமான நிலையில்தான் அரசுகளில் புதிய பரபரப்பை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் இந்த உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமானதாக பேசப்படும் நிலையில்தான், அதாவது அதிமுகவில் இரு பிளவுகளாக பிறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பிளவு என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும், மற்றொரு அணியில் CV சண்முகம், விஜயபாஸ்கர் மற்றும் SP வேலுமணி ஆகியோர் தலைமையில் இன்னொரு அணியாக செயல்பட்டு வருகிறதா. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூட தாவேக்காவுக்கு ஆதரவாக அதிமுகவின் MLAக்கள் 25 பேர் தாவேக்காவிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் எடப்பாடி தலைமையில் இருக்கும் MLAக்கள்லாம் தாவேக்காவுக்கு எதிரான வாய்ப்புகளை வாக்களித்து வந்ததாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுதான். இந்த கூட்டத்தில் எல்லாம் ஒரு முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்ட சூழல் உருவாகியிருக்கிறது. இதில் செல்லூர் ராஜா, ராஜேந்திர பாலாஜி மற்றும் ராஜன் செல்லப்பா ஆகியோர் பங்கேற்கவில்லை. அதிமுகவில் 82 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் இதுவரை 17 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் இதுவரை பங்கேற்காமல், யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் கூட மௌனம் காத்து வருவது என்பது மேலும் பரபரப்பை அதிகரித்திருக்கிறது. சட்டமன்ற அதாவது தேர்தலில் அதிமுக எதிர்பாராத வெற்றி பெற முடியாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில்தான் கட்சிக்குள் ஏற்பட்ட அதிகார போட்டி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதும் தொண்டர்களுக்கு கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியிற்கும் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையிலான அணியினருக்கும் இடையிலான மோதல் என்பது தற்போது வெளிப்படையான சண்டையாக மாறியிருக்கிறதா. இந்த சூழல்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள MGR மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் தற்போதைய நிலை குறித்தும் சட்டப்பேரவையில் எடுக்க வேண்டிய அரசியல் முடிவுகள், CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில் நகர்வுகள் உள்ளிட்ட குறித்து விவாதிக்கப்பட்டதாம். ஆனால் இந்த கூட்டத்தில் பல முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்காதது அதிமுக வட்டாரங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சராக விளங்கக்கூடிய செல்லூர் ராஜ் மற்றும் ராஜேந்திர பாலாஜி மற்றும் ராஜன் செல்லப்பா ஆகியோரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது அரசியல் ஒரு பரபரப்பை எழுப்பியிருக்கிறதா. மேலும் அதிமுகவில் மொத்தம், அதாவது 82 மாவட்ட செயலாளர்கள் நிலையில் இதுவரை வெறும் 17 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி நடத்தும் இந்த ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகிறதாம். பங்கேற்றுக்கு பெருமையான மாவட்ட செயலாளர்கள் கடந்த 3 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் கட்சிக்குள் எடப்பாடி பழனிசாமி முழு ஆதரவு இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய சூழல் தான் உருவாகியிருக்கிறது. இவ்வாறு அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமான நிலையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், SP வேலுமணி, விஜயபாஸ்கரின் தனி அணியாக செயல்படுவது என்பது கண்டிப்பாக அதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.